ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். பதவிக்காக நான் பகல் வேஷம் போடுவதாக என் மீது பகிரங்கமாக குற்றம் சாட்டி இருக்கின்றனர் எதிர்க்கட்சியில். உள்ளபடியே சொல்ல போனால் பல்வேறு காலகட்டங்களில் பல பதவிகள் என்னை தேடி வந்திருக்கின்றன. ஆனால் இந்த இடிதாங்கி பதவியின் பால் எப்போதும் இச்சை வைத்தது கிடையாது. நான் 8ஆம் வகுப்பு பயிலும் போது வகுப்பு தலைவன் பதவி என்னை தேடி வந்தது. ஆனால் என் ஆருயிர் தோழன் சந்திரனை அந்த பதவியிலே அமர்த்தி நான் அழகு பார்த்தேன். அதனை பொறுக்க முடியாமல் 5 கல்கோனா மிட்டாய்க்கு நான் விலை போனதாக அப்போது என்னை பற்றி அவதூறு பரப்பினார்கள். ஆனால் நான் அயர்ந்து போகவில்லை. வாலிப பருவத்திலே வார்டு கவுன்சிலர் பதவி என்னை நாடி வந்தது. அப்போதும் ஆளாய் பறக்காமல் என் தம்பி தங்கதுரைக்கு அதனை தாரை வார்த்தேன். அப்போதும் கரன்சி நோட்டுகளுக்காக கவுன்சிலர் பதவியை நான் காணிக்கையிட்டு விட்டதாக என்னை கரித்து கொட்டினார்கள். அதற்கெல்லாம் சேர்த்து நான் இப்போது பதில் சொல்லுகிறேன். நான் பதவிகளை ஏற்றுக்கொள்ளாததற்கு ஒரு முக்கிய காரணம் எனக்கு இருக்கும் ஒவ்வாமைதான். ஒப்புக்கொள்ளாததை உண்டால் ஒவ்வாமை வரும். ஆனால் ஒப்புக்கொள்ளாததை கண்டாலே எனக்கு ஒவ்வாமை வரும் என்பது உலகம் இதுவரை அறிந்திராத ஒரு உண்மை. அந்த உண்மையை நான் உறக்கச் சொல்வதிலே எனக்கு ஒன்றும் வெட்கமில்லை. அவ்வப்போது சில வார்த்தைகளை தவறாக உச்சரித்து விடுவது என்பது என் சிறு வயதிலிருந்தே என்னை தொடர்ந்து வரும் ஒரு வழக்கம். அப்படி இருக்கும்போது பதவியேற்பு விழாவிலே நான் ஏதாவது தவறாக பேசி அதனை வேறு யாராவது திருத்த நேர்ந்தால் அது என்னை பின்தொடரும் கோடிக்கணக்கான தொண்டர்களுக்கு அவமானம் அல்லவா? உறுதி அளிக்கிறேன் என்பதை உறுதி அழிக்கிறேன் என்று நான் படித்து விட்டால் பின்னர் அந்த உறுதியின் கதி என்ன ஆவது? அதற்காக என்னை படிப்பறிவு இல்லாதவன் என்று யாரும் பாய்ந்து சென்று ட்விட்டரிலும் பேஸ்புக்கிலும் பதிவிட்டு விட வேண்டாம். மணியடிக்கும் முன்னரே பள்ளிக்கு சென்று பாடம் படித்த மாணவன் இந்த இடிதாங்கி. ஒரு நாள் சிந்தித்து பார்த்தேன், நாம் படித்து வேலைக்கு சென்று விட்டால் இந்த நாட்டை யார் காப்பாற்றுவது என்று. அன்று முதல் பள்ளிக்கு செல்வதை விடுத்து டில்லிக்கு செல்லும் குறிக்கோளோடு நடைபோடத் தொடங்கிவிட்டான் இந்த இடிதாங்கி. இதற்கு மேலும் என்னை பற்றி அவதூறு பேசினால் வருங்காலத்திலே நடக்கும் பதவியேற்பு விழாவில் இந்த இடிதாங்கியின் வாழ்வீச்சு பிரமாணத்தில் தெரித்து விழும் அர்த்தமற்ற வார்த்தைகளுக்கு நான் பொறுப்பல்ல என்று உங்கள் எல்லோரையும் எச்சரித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.